இது சட்டசபையா இல்ல சம்பவ சபையா? அது சம்பவம்ல சரித்திரம். குறுவை சாகுபடியில நஷ்டம் ஏற்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கவே இல்லையே இந்த பட்ஜெட்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சு அதெல்லாம் எப்போ போட்டாச்சு பேப்பரை வாங்கி ஒழுங்கா படிங்கன்னு நம்ம தளபதி ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். வர்ற மாதிரி எதிர்கட்சி சைட்ல இருந்து புசி ஆனந்த் அவருடைய துறையில 3% கமிஷன் வாங்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்க, அப்பு அது உங்க காலம், இப்ப நாங்க பண்ணோம்னா எங்க தலைவர் வச்சிருவாரு ஆப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாசா நம்ம புசி அண்ணன் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காரு. ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நானே எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். வர்ற மாதிரி எதிர்கட்சியில இருந்து சோசியல் மீடியா வச்சுதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஜெயிச்சு அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்க, சோசியல் மீடியாவே விலைக்கு வாங்கி வச்சிருந்ததுனாலதான் நீங்க அங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, நாங்க இங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஐயா ஒரு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காரு. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். வர்ற மாதிரி எதிர்கட்சியில இருந்து லாட்டரிக்காரர்கிட்ட நாங்க 1100 கோடி வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தீங்களே, அது வந்து உங்க மாமனார்ட்ட போய் கேளுங்க அவருக்கு தான் தெரியும் சொல்லி அண்ணா ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்ல, அதுக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அதை நான் சொல்லக்கூடாது, காமெடி ஆயிடும், அவர் சொன்னாதான் மாசா இருக்கும். தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பா இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. வர்ற மாதிரி இதை விட எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. தளபதி விஜய் காவேரி பிரச்சனைக்காக நான் கர்நாடகாவோட பேச போனதுல ஏதாவது அவமானம் ஏற்பட்டா தமிழ்நாடு மக்களுக்காக அதையும் நான் ஏத்துப்பேன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம பிரேமலதா அக்கா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒண்ணுனா விட்டுருவோமா, தட்டி தூக்கிடுவோம்ல அப்படின்னு அவங்க ஒரு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஒரு தலைக்குனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெட்டுண்டேலும். வர்ற மாதிரி இப்படி மொத்தத்துல சட்டசபையை சம்பவ சபையாவே முடிச்சு விட்டுருக்காங்க. அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?